வெளிமனம் இடையிடையே மறந்தாலும் அடிமனம் சதா பகவன் நாமத்தை உச்சரித்த வண்ணம் இருக்கும். அறையினுள் சாதனையில் ஈடுபடும் நேரத்தில் உற்பத்தி செய்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் உலகியல் பழக்கத்தில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தால் அறவே அழிந்து ஒழியும். எனவே உங்கள் தொடர்பு, உலகியல் பேச்சு, உடை, நீங்கள் பார்க்கும் பொருள்கள், கேட்கும் வார்த்தைகள் அனைத்திலும் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாகும். கெட்ட வார்த்தைகளையும் கடும் சொற்களையும் நீங்கள் சொல்லக்கூடாது. சாத்வீக உணவை உட்கொண்டு எளிய உடையை அணியுங்கள். சினிமா பார்ப்பது கூடாது. சதா கடவுளின் திரு உருவத்தையே தியானித்த வண்ணம் உங்கள் மனம் அமைய வேண்டுவதற்காக பாடுபடுங்கள். பார்க்கும் பொருள்களெல்லாம் கடவுளின் உருவங்கள் என எண்ணுங்கள். செய்தித்தாள், நாவல்களை கருத்தூன்றி படிக்காதீர்கள். நாவல்கள், செய்தித்தாள்கள், சினிமாக்கள் முதலியன தீய தொடர்புகளாகும். இவை சாதாரண உலகியல் எண்ணங்களை உண்டு பண்ணி மன அமைதியை கெடுக்கிறது. நீங்கள் எதையும் பெறுவதில்லை.